மகர ராசிக்கான சனி பயிற்சி தான். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல சனி பார்வையும் 9ஆம் இடத்துல சனி பார்வையும் 12ஆம் இடத்துல சனி பார்வையும் இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த 1.5 மாத காலத்துக்கு உங்களை சுற்றி ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு எனக்கு படிப்பு செலவுக்கு வேணும், வண்டி வாகனம் வாங்க வேணும், நகை நிறையா வாங்கிக்கணும், அப்புறம் நான் ஒரு புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை, உங்கள் வீட்டார்கள் எல்லாம் உங்களை சுற்றி உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பொறுமையாக இருக்கணும் 1.5 மாதத்துக்கு. அந்த பணம் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முடியுதுன்னா உடனே இப்போ கையில் தொடக்கூடாது. அது அடுத்த மாதம் முடியுது, 2 மாதம் கழித்து முடியுதுன்னு மனசில் நினச்சிக்கணும். மிகப்பெரிய முயற்சி எடுக்க போகிறீங்க. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்க போகுது. வெற்றியை கொடுத்து அதை தொழிலையும் சக்ஸஸ் ஆகிறது குருவும் ஹெல்ப் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறீங்க. சுய தொழிலில் பெரிய ஆளாக போகிறீங்க. இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும். அமாவாசை அன்னைக்கு காகங்களுக்கு சாதம் படைத்து பெரியவர்களை வேண்டிக்கோங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸே ஒன்றும் இல்லை, ஒன்று தான். குழந்தைங்களோட மன வருத்தம், ஏதோ குழந்தை கிடைக்காதவங்களுக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அது சந்தானலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி வருஷம் திரும்ப நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. மிக யோகமான வருடம். நல்ல முயற்சி செய்யுங்க. மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனர் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மனசை தளர வெட்டக்கூடாது. இந்த சனி பயிற்சி பலன் சும்மா சொன்னால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மற்ற ராசியை விட ஒரு 2 மாதத்துக்கு அமைதியாக இருக்கணும். திரும்பவும் அதான் சொல்கிறேன். 3ஆவது மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொழில் விருத்தியாகும். குழந்தைங்கள் கவலைகளை வீட்டில் வேறு யாராவது பார்த்துக்க சொல்லுங்கள். சந்தானலட்சுமி வேண்டுங்க. அமைதியாக இருங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, மிக நல்லதாக நடக்கும். தைரியமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நல்ல அனுகூலம் உண்டு சம்பாத்தியத்துக்கு. அதனால் தைரியமாக நீங்கள் செயல்படலாம். நன்றி, வணக்கம்.